பிரமாணத்தில் 10 கட்டளைகள் கொடுத்துருக்கு. அந்த 10 கட்டளைகளின் மூலமாக 10 வாத்தியார்னு வச்சுக்க, நம்மளே அது விசுவாசத்திற்குள்ளே நடத்துகிறது. நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் செய்தவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா? அவங்க பேர் தான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு பேர். ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாலும் பயங்கரமான ஆத்திரம் வந்துடும். உடனே சர்ச்சை விட்டு வெளியில் போடாமல், அறிவு இருக்கா? கடவுளுக்கு பயப்படுறா? சாகத்தான் போகிறேன், நாசமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இராணுவம் போகுது. இராணுவத்துக்கு கமாண்டர் உத்தரவு கொடுப்பார், ஃபயர், அவ்வளோதான். உத்தரவு கொடுத்தோன்னே இராணுவம் என்ன பண்ணுவான்? பாட்டை அடித்து தள்ளிட்டு போவோம். இப்போ இஸ்ரேல் இராணுவம் என்ன பண்ணுது? சின்ன குழந்தைங்க, பச்சிலம் குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க யாரையுமே பார்க்க மாட்டோம். ஃபயர்னால் பாட்டு மண்டையில் சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ தூத்துக்குடியில் எப்படி நடந்துச்சு? சுனோலின்னு ஒரு பொண்ணை கொண்டாங்கல்ல. வெறி கொண்டவங்க. நியாயப்பிரமாணத்தை மட்டும் கடைப்பிடிக்கிறவன் பைத்தியக்காரனாக தான் இருப்பான். நீங்கள் 10 கட்டளைகளை மட்டும் கடைப்பிடிக்கிறவன் தூத்துக்குடியில் சுட்டு கொண்டான்ல, தூரத்துலேருந்து ஸ்னைப்பர் கன், அப்படியே அந்த மைக்ரோஸ்கோப் கன்னை வச்சு, டெலஸ்கோப் கன்னை வச்சு அவன் மண்டையிலே வேணும்னு சுட்டுருக்கான். கொலகாரன் அவன். அதான் அவன் கமாண்டர் சொல்லியிருக்கான். அதுக்குன்னு கரெக்டாக இந்த மாதிரி சுடணும்னு, ஸ்னைப்பர் கன்னை வச்சு சுடணும் என்ன இருக்குது? அதெல்லாம் வேணும்னே திட்டமிட்ட படுகொலைகள் அதெல்லாம். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளை நான் கை கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறவன் எல்லாம் இன்றைக்கி சர்ச்சில் அப்படி தான் இருக்கான். வெறிகுண்ட பழுவலாக இருப்பாங்க. பழியே எல்லாம் இரக்கத்தையே விரும்புகிறேன்னு இயேசு சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார். பவுல் எப்படி இருந்தான்? ஆண்டவருக்கு விரோதமாக எவன் வந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் வெட்டி கொல்லணும் முடிவோட கையில் லெட்டரோடு போனான். அவ்வளோ நான் கிறிஸ்துவுக்கு, நான் தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். அது இல்லை, அவர் தான் எழுதுகிறார் கலாத்தியரில். நியாயப்பிரமாணத்தை செய்கிறவர்கள் நியாயப்படுத்தின கிரியைகளினாலே யாரும் தேவனிடத்தில் சேர முடியாது. விசுவாசத்தினாலே தான் சேர முடியும். விசுவாசம் என்ன சொல்கிறது? ஒரே வேளை போட்டார் இயேசு, ஒரே போடு. நீ நியாயப்பிரமாணத்தை பற்றியே பேசிக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக ஒன்று இருக்கியா? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. நீ சட்டத்தை மீறிட்ட, உடனே போய் தற்கொலை பண்ணி செத்துருவியா? சொல்லு. உனக்கு கொலை தண்டனை, நீனே மரண தண்டனை விதித்து கொள்வாயா? உனக்கு எப்படி வலிக்கும்? அதே மாதிரி தானே அடுத்தவனுக்கும். இதுதான் சொல்கிறேன். இதுதான் அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தோட சாராம்சம். அதனால் நம்ம சபையில் பார்க்கும்போது குற்றங்களையும் குறைகளையும் பார்க்க வேண்டும். இப்படி நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எதை பார்த்தாலும் குற்றம் பார்ப்போம் இல்லையா? ஒரு கத்திரிக்காய் வாங்க போகிறோம், இப்படி பரட்டி இப்படி பரட்டி இப்படி பரட்டி பார்க்குறது. அதில் குற்றம் ஏதாவது இருக்கிறதா? அதில் புழு இருக்கா? ஒரு கீரையை பார்க்குறோம், ஒரு கறியை பார்க்குறோம், ஒரு வடையை பார்க்குறோம். அப்படியே இப்போ 50 வடை குமிஞ்சிருக்கு. இங்கே ஒரு கை போகும், அங்கே ஒரு கை போகும், அங்கே போய் அங்கே இருக்கிற வடையை எடுக்கும். எதுக்கு அப்படி எடுக்கிறோம்? குற்றம் குறை பார்ப்பது நம்ம மனதிலே இருக்கும். அது எதுவும் ஒரு மாதிரி இருக்கா, கருகி போயிருக்கா, அது நல்லா இருக்கா, எது நல்லா இருக்குன்னு பாரு, அதை எடுத்து தின்போம். எல்லா இடத்துலையுமே உரியது தான். ஒரு 10 கப்பில் டீ ஊற்றி வச்சுருக்கான்னு வச்சுக்க, கை இப்படி இப்படி போகும், அந்த கப்பை எடுக்கும். எதுக்கு அப்படி எடுக்குது? முன்னாடி இருக்கிறத எடுத்து குடிக்க வேண்டியதுதானே? இயல்பாகவே நம்முடைய மனதில் அந்த குற்றம் பார்க்கும் ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அதை நீ குற்றம் பார்த்து குற்றம் சொல்லிக்கிட்டே இல்லாமல், அந்த குற்றம் பார்த்து அதிலே நாம் நிறைவடைகிறவர்களாக மாறணும். அதுதான். ஒரு சட்டை தான் அழுக்காக இருக்குது, எல்லோரும் போயிட்டு போகிறாங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு பிள்ளை ட்ரெஸ்ஸு மட்டும் அழுக்காக இருக்குன்னா உடனே என்ன பண்ணும்? உன் ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்குது சொல்லுவோமா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அந்த குற்றம் இருக்கிற இடம் நம்ம கண்ணுக்கு தெரியும். மற்றவங்க யாரையாவது மூஞ்சியில் ஏதோ போர்டு இருக்குன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு மண்ணள்ளி பூசியிருக்கான்னு வச்சுக்க, மூஞ்சில் எங்கடா போய் மண்ணள்ளிட்டு மூஞ்சியை தொடுறா அப்படி சொல்கிறோமா இல்லையா? அது நல்லதற்காகத்தான் பயன்படுத்த முடியலையே. அதை கண்டம் பண்ணுறதுக்கு, அவரை குற்றம் குறை சொல்லி அவரை தீர்த்து கட்டுவதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இதான் சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? விபசாரம் செஞ்சிட்டியா, அவளை கல்லெறிஞ்சு கொள்ளு. ஏசு என்ன சொன்னார்? நீ விபசாரம் செய்யாதவன்லாம் வாடா, கல்லெறிடா. எல்லாருமே விபசாரம் தான், தேவன் ஒருவர் தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்போ நீ என்ன நீதிமானா பெரிய இது பண்ணுற? நீ ஐக்கியத்தனமே பண்ணலையா? சர்ச்சில் கிறிஸ்தவ மக்கள் பண்ணுற ஐக்கியத்தனத்துக்கு முடிவே இல்லை. மற்ற மக்கள், கிறிஸ்துவை வணங்காத மற்ற மக்கள் இருக்காங்கள, அவங்க கூட கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் நீ யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம கூட பிறந்த சகோதரர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள் ஆண்டவரை பற்றி போதிக்கிறாங்கள்ல, அவங்களெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தங்க
பர்ஃபெக்டாக இருக்காங்களா பாருங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொலவெறி கொண்டு போயிருக்காங்க. யாருமே உண்மையான அன்பு யாரிடத்துலையுமே இல்லை. உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100ல் ஒருத்தன், ஒரு 1000ல் ஒருத்தன் அவன்கிட்ட தான் இருக்கான். அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ பர்ஃபெக்டாக, அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது. பாலைவனத்தில் நம்ம போயிட்டுருக்கோம், தண்ணியே இல்லை. 10 கிலோமீட்டர் போயிட்டோம். ஐயோ, ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு தாகத்தில் போய்கிட்டே இருக்கோம். வெயில் அடித்து பின்னி எடுக்குது, நிழலே இல்லை. வேர்த்து வேர்த்து உதடெல்லாம் காஞ்சி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு கப்பு தண்ணி மட்டும் ஒரு பாலைவனம் சோலையில் இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி உத்தமர்களை பார்ப்பது, கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. அப்போ இப்படி அரிதானவர்களாக நாம் வாழ வேண்டும். நீங்கள் பெரியவர்களாகும்போது ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக, பண ஆசை இல்லாதவர்களாக, இந்த வேதம் உங்களுக்கு என்னத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குது அதையெல்லாம் நீங்கள் செய்கிறவர்களாக. இந்த வேதத்தை கூட ஞானமான புஸ்தகம், ஞானத்தை போதிக்கிற புஸ்தகம் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுட்டு வரேன். இந்த வேதத்தை போல் உத்தம காரியங்களை சொல்கிற புஸ்தகம் எதுவுமே இல்லை. உத்தம காரியங்களை சொல்கிற புஸ்தகங்கள் வேதத்தில் இருக்கிறதே தான் சொல்கிறேன். வேதத்தில் இல்லாததை ஒரு புஸ்தகம் சொல்லிடுச்சு அப்படின்னு ஒன்றுமே இல்லை. முன்னெல்லாம் பாபன் என்ன பண்ணுவார், இந்த புத்தருடைய கோட்பாடுகள் இருக்குல்ல, அதை எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார் குரூப்பில். அதுக்கு ஈக்குவலாக பைபிளில் என்ன போட்டிருக்கு நான் பார்த்துட்டே இருவேன். ஏற்கனவே பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் இவர் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, கான்பூஷியஸ் என்ன சொல்கிறாரு, சரி ஓஷோ என்ன சொல்கிறாரு, சரி இந்த ஈஷா என்ன சொல்கிறாரு, சரி என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த கோட்பாடுகளை எழுதுகிற தத்துவ ஞானிகள் சொல்வதை நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாமே பைபிளில் இருக்குது. எல்லாம் A to Z. இயேசு சொல்லாமல் போன ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயத்தையும் டச் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னமே சாலமோன் சொல்லியிருக்காரு, அதுக்கு முன்னாடி பிரசங்கியில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இல்லாத விஷயமே இல்லை. இன்றைக்கி ட்ரூ விஸ்டம் அப்படின்னா என்ன, உண்மையான ஞானம் என்றால் என்ன, வாட் இஸ் த கிறிஸ்டியன்ஸ் விஸ்டம், கிறிஸ்தவர்களின் ஞானம் என்றால் என்ன. அன்றைக்கி கூட நம்ம ஐயர் பேசினார்ல, ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன. ஞானம் என்றால் பரத்திலிருந்து வருவது, பார்ன் இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம ஆர் ராசா பேசினார்ல, பார்ன் இன்டலெக்சுவல்ஸ், லேர்னர்டு அப்படி சொல்லுவாங்க. லேர்னர்டு அப்படின்னா கற்றுக்கொள்கிறவர்கள், தெரியாத விஷயத்தை கற்றுக்கொண்டு. ஒரு விமானம் ஓட்டி இருக்கார்ல கேப்டன், அவருக்கு விமானம் பிறந்தவுடனே ஓட்ட தெரியுமா? 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் காலேஜ் படித்து பைலட் கோர்ஸுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் கற்றுக்குறாங்க, அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறார். அவர் லேர்னர்ட். ஏன்னா இப்போ காமராஜர் இருக்கார், அறிஞர் அண்ணா இருக்காருன்னா அவங்களுடைய சிந்தனையே பிறவியிலே அப்படி. இயேசு கிறிஸ்து தேவ ஆவியினாலே பிறந்தார். அதனால் 8 வயசில் அவர் பேசுகிற கேட்டு சுற்றி எல்லாம் ஐயர்மார்கள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்கிறேன், தேவனுக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் பேசுங்க, இப்படி பேசாதீங்க. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. எல்லாரும் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் அடிக்கப்படும் ஆட்டுகளை போல இருந்தார் அப்படின்னா யார் இருந்தாருன்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றுமே விளங்கவே இல்லை. எதுக்கு சொன்னார்னு தெரியாதுங்க, ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்களும் 500-600 வருஷமாக அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஒன்றுமே விளங்கலைங்க. இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்கிறார். அப்போ இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் தான் கிறிஸ்தவ ஞானம். அந்த கிறிஸ்தவ ஞானம் என்றால் என்ன? Does he look to the philosophies of this world? இந்த உலகத்தின் தத்துவ ஞானங்கள் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கிறதா? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. என்ன ஃபார்வர்ட் பண்ணுறாங்க? இந்த தத்துவ ஞானங்களினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு நிறைய தத்துவங்களை சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட ஏர்டெல் ஓனர் சொன்னால, சொந்தக்காரன் எவனுக்கும் காசு கொடுக்காது அப்படி இப்படின்னு அவர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். 11,000 கோடி நான் சம்பாதிச்சிருக்கேன். ஒருத்தன் கேட்குறான், அப்படியே எவனுக்குமே காசு கொடுக்காம 11,000 கோடி வச்சு நீ கல்லறையில் போய் படுத்துக்க போறியாடான்னு கேட்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தத்துவத்தை அவங்க சொல்கிறாங்க. இந்த உலக பிரகாரமாக பலவிதமான தத்துவங்கள் இருக்குது, பலவிதமான கோட்பாடுகள் இருக்குது. எந்த கோட்பாட்டை நீ ஏற்றுக்கொள்வது? இப்போ டெய்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கூட அந்த இதில் கூட ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பர்பஸ் இஸ் எவ்ரி திங்.
டோன்ட் allow நெகட்டிவிட்டி டு distract யூ ஃப்ரம் வேர் யூ ஆர் headed. அப்போ உன்னுடைய நோக்கத்தின் மீது நீ கவனமாக இரு. எங்கே நீ போகிறன்றதை வந்து எதிர்மறையான கருத்துக்கள் உன்னுடைய போகிற எல்லை, உன்னுடைய குறிக்கோளை வைத்து எதிர்மறையாக யாராவது சொன்னாங்கன்னா அதை கேட்காத. டோன்ட் allow நெகட்டிவிட்டி டு distract யூ. உன்னுடைய கவனத்தை விடாதே. நீ போகிற குறிக்கோளை நோக்கி போய்கொண்டே இரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் ஒருத்தர். இதுக்கு ஈக்குவலாக பைபிளில் என்ன போட்டிருக்கு? தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் எப்படி கண்டாயானால் அவன் நிற்காமல், நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களும் முன்பு. இதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. 3000 வருஷத்துக்கு முன் புதுசாக என்ன கருத்தை ஒதுக்குற, என்ன பொங்குற, அடங்கியா இல்லையா? நீங்கள் எந்த கருத்தை வேணால் எடுத்து பாருங்கள், வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார். வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை மறைக்கிறனுடைய ஜெபமும் அருவருப்பானதுன்னு சொல்கிறார். ஏற்கனவே சொல்லிட்டேன், என்ன புதுசாக எனக்கு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அருமையான வேத ஞானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்ற எல்லாரை பார்க்கலும் நீங்கள் ஞானவான்களாக இருப்பீர்கள். நீங்கள் மற்ற எல்லாரை பார்க்கலாம் அறிவுள்ளவர்களாக இருக்கணும் விரும்புனீங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க, ஜெபிங்க. மற்ற எல்லாரை விட கண்டிப்பாக ஞானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நோ, டு பிகின் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் விஸ்டம். அவருக்குள்ளே சகல ஞானமும் அடங்கி இருக்கிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணுறது? யாக்கோபுல சகலருக்கும் சம்பூர்ணமாய் தரக்கூடிய தேவனிடத்திலே கேட்க கடவன். அவன் எப்படி கேட்க வேண்டும்? இருமணம் உள்ளவனாய் கேட்கக்கூடாது, உறுதியான விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் ஹிட் ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ். கொலோசியன்ஸ் 2:3 போட்டிருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். அவருக்குள்ளே என்ன போட்டிருக்குன்னா சகலவிதமான பொக்கிஷங்களும் ஞான பொக்கிஷங்களும் அடங்கியிருக்கின்றன. அறிவும் ஞானமும் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு. இன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் ஹிட் ஆல் த ட்ரெஷர்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் ட்ரூ விஸ்டம் இஸ் த ரிசீவிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் சேவியர். ஞானம், உங்களுக்கு அறிவு வேண்டும், உங்களுக்கு ஞானம் வேண்டும், உங்களுக்கு புத்தி வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வது தான். அதற்காக எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும்? 4 மாவடியில் கொண்டு போய் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு வா. அப்போ தான் இயேசு உனக்குள்ள வருவார். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. ஞானம் அடங்கி இருக்கிறது, அறிவும். ஞானம் என்கிறது வானத்திலிருந்து வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது. அறிவு கற்றுக்கொள்வதன் மூலமாக த கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், த கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ். ஆனால் ஞானம் என்ன இருக்கணும்? பறவையிலே ஞானமாக இருக்கணும். சொல்லு புத்தி, சுய புத்தின்னு சொல்லுவாங்க தமிழில். ஒன்று சொல்லு புத்தி இருக்கணும், இல்லைனா சுய புத்தி இருக்கணும். 2 இல்லாமல் ஊற்றுக்கிட்டு அலையறியாடா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ சொல் புத்தினா என்ன? மற்றவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படுகிற அறிவு. சுய புத்தினா என்ன? இன்டலெக்சுவல், நம்ம பிறக்கும் போதே நமக்குள்ள இருப்பது. 2ம் அவரிடத்திலே இருக்கிறது. ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் ட்ரூ விஸ்டம் இஸ் த ரிசீவிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கி நிறைய பேர், எங்கள் அக்கா முதற்கொண்டு ஜீசஸ் கால்ஸ்க்கு 500 ரூபா போட்டோம்னா பிரச்சனை வராதான். அன்றைக்கி நாகப்பட்டு இருந்துட்டு ஒருத்தர் பேசுகிறார். நான்லாம் ஏதோ ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா உடனே ஒரு 500 ரூபா எழுதி ஜீசஸ் கால்ஸ்க்கு போட்டுருவேன் சார், எல்லா பிரச்சனையும் போயிடும். இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு பணத்தினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னு நீ நினைக்கிற. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் நடந்துப்ப, ஆனால் பணத்தினாலே நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கிற இல்லையா? அதான் எல்லாருடைய நோக்கமாக. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் ட்ரூ விஸ்டம் இஸ் த ரிசீவிங் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய நாவினாலே அறிக்கையிட்டு உன்னுடைய இருதயத்திலே விசுவாசி, அப்பொழுது உனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இவ்வளோதான், வெரி சிம்பிள். காசாலெல்லாம் நீ வாங்க வேண்டாம். இந்த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்சோ அவர் விஸ்டம். தேவனுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த பைபிள், இது அருமையான ஒரு ஞானம். பிஹோல்ட் ஐ ஹவ் டாட் யூ ஸ்டாட்யூட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், கீப் தேர்ஃபோர் அண்ட் டூ தெம். உபாகமத்தில் எழுதியிருக்கு, நான் உங்களுக்கு சகல விதமான கட்டளைகளையும் போதித்திருக்கிறேன், அவைகளை நீ கடைபிடி. For this is your wisdom and your understanding in the sight of the nations. பல நாடுகளுக்கு முன்பாக நீங்கள் ஞானமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றார் தேவனுடைய வார்த்தையை கடைபிடியுங்கள். The scriptures are able to make us wise unto salvation. தீமோத்தேயுல அதான் சொல்றார். தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் உங்களை ரட்சிப்பின் ஞானத்திற்குள்ளே வழிநடத்துவதற்கு ஏதுவாக இருக்கின்றன. அவருக்குள்ளே சகல ஞானம் அடங்கி இருக்குது. நீங்கள் உண்மையான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல, நீங்கள் மிக அருமையாக படிக்கிற பையன்கள் எல்லாம் பெரிய இடத்துக்கு போகிறதில்ல. என்னடா அப்படி போகிறதில்ல? மிக திறமையான டிரைவர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில்
வேர்ல்ட்லேயே நம்பர் 1 கார்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் BMW. கார் ரேஸில் போகக்கூடியவர், அது பேர் நரேந்திரனே. நம்ம கார் ரேஸுக்கும் நல்ல வெரி எஃபிஷியன்ட் டிரைவர். நியூலி மேரிட், அவரோட ஒய்ஃபோட போகிறார். கார் போய் இடித்து ஃபயர் ஆகிட்டு அவரால் காருக்கு வெளியில் வரவே முடியல. ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கார், அது ஓப்பன் பண்ணவே மாட்டேங்குது. அவர் நல்லா ஓட்ட தெரியும், நல்ல எஃபிஷியன்ட் டிரைவர். தப்பிக்கவே முடியல, 2 பேருக்கு அருகி செத்தாங்க. எங்கே இருக்கிற அப்போ ஞானம்? அப்போ ஞானம் எங்கே இருக்கிறது? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதான் சொல்கிறாரு, இந்த சங்கீதத்தில் சொல்லுவார், தண்டு வலிக்கிறார் பயங்கரமாக, கடல்லையும் காட்டிலையும் ஏறி இறங்கி அவருடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போகும்போது, மாண்டு போவோம் என்று தெரியும் போது அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள், நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர் அப்படின்னு இருக்கும். அப்போ ஞானம் எங்கே இருக்கிறது என்றால், உங்களால் ஒன்றும் முடியாது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் முடியாது என்பதில் தான் ஞானம் அடங்கியிருக்கிறது. என்னாலே எல்லாம் முடியும் என்பதில் ஞானம் இல்லை, தேவனால் நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்பதில் ஞானம் அடங்கியிருக்கிறது. James 1:5 indicates that we find wisdom through believing prayer. If any of you lack wisdom, let him ask God. The Holy Spirit of God is the spirit of wisdom and revelation. எபேசியர்ல அதான் சொல்லு. பரிசுத்த ஆவியானவர் தான் ஞானத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். He directs us in the wisest paths as we trust the word and pray. தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் கண்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு சாதாரணமாக தெரியும், நம்ம பாட்டு போய்கிட்டு இருப்போம். ஆண்டவருடைய வசனத்தை படிச்சுட்டு, ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்த காப்பாற்றுங்க, இந்த நேரத்தில் எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஐயா, நீங்களே வழிநடத்துங்க, ஆண்டவர் இந்த பக்கமாக கூப்பிட்டுருவார். மற்றவங்க என்னையா எல்லாரும் இந்த பக்கமாக கீழே விழுந்துட்டானோ, இவன் மட்டும் எப்படி புத்திசாலியாக போனான் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நடத்துகிறவர் அவர்யா, அவர் பின்னாடியில் நான் போய்கிட்டு இருக்கேன், அவர் எங்கே கீழே விடுவாரா? பாதையே இடிஞ்சு விழுந்தா கூட அவர் கையில் பிடிச்சி தூக்கிட்டே போய் விடுவார். அப்போ இவன் ஞானமாக நடக்கிறான் அப்படின்னு எதில் இருக்குன்னா, விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான். மற்ற எல்லாரும் பரீட்சையில் ஃபெயில் ஆவாங்க, நம்ம மட்டும் பரீட்சையில் பாஸ் ஆகும். வெரி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். எப்படி நீங்கள் செய்ய வேண்டும்? ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். ட்ரஸ்ட், உறுதியாக விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். ட்ரஸ்ட் அண்ட் ப்ரே, இது ரொம்ப முக்கியம். The origin of true spiritual wisdom is God. உண்மையான ஆவிக்குரிய ஞானம் எங்கே இருந்து வருகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிறது. To get your wisdom from any other source is to ask for trouble. வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால், ஐ வாண்ட் ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்கல்ல, பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிறது. இதான் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், பிரச்சனையை ஏன்டா விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன், வேறு எங்கேயாவது போய் நீ ஞானத்தை தேடுகிறேன் என்றால் என்ன, போய் அலைஞ்சு திரிங்க அப்படின்னு அர்த்தம். There is no need to get counterfeit wisdom of the world, the wisdom that caters to the flesh and accomplishes the work of the devil. இந்த உலகத்தின் ஞானம் உங்களை எங்கே கொண்டு சேர்க்கிறது? மாம்சத்தின் ஞானமாகவும் பிசாசானவின் கிரியைகளை நிறைவேற்றுகிறதாகவும் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஞானம் என்ன? புத்திசாலியாக பழைச்சிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எப்படி புத்திசாலியாக பழைக்கிறது? எவன் நாசமாக போனாலும் பரவாயில்ல, அவன் தலையை தடவி அவனை ஏமாற்றி அவனை காட்சி வாங்கு, சொத்தை சேரு. எவன் அழித்தாலும் பரவாயில்ல, அவன் கழுத்தை அறுத்துட்டு கிடந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத. இதுதான் உலகத்தின் ஞானம். உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா உன்னை நாடு மதிக்கும், பணம் இல்லைன்னா நாடு கூட மதிக்காது. பணம் இருக்கும் மனிதனிடத்தில் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடத்தில் பணம் இருப்பதில்லை அப்படின்னு பாடுறான். பணம் இருந்தால் தான் உன்னை மதிப்பான், அதனால் நீயே பணத்தை சேரு. வேதம் என்ன சொல்லுகிறது? என் மகனே, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். புத்தி, ஞானம் விலையேறப்பட்ட பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் பிரியப்படத்தக்கது. ஞானமே எல்லாவற்றை பார்க்கலும் ஞானமே சிறந்தது என்று கண்டேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பிடித்து ஞானத்தில் சிறந்தவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரையும் விட உயர்ந்தவர்களாக இருப்பீங்க. பெரிய பெரிய பங்களா கட்டியாச்சு, BMW கார் கட்டியாச்சு, எல்லாம் வாங்கி அந்தஸ்தோடு வந்தாச்சு. வெள்ளம் வந்துருச்சு, 3வது மாடி வரைக்கும் வெள்ளம் வந்துருச்சு. சோத்துக்கு தவிக்கிறான் மாடியில் நின்றுட்டு, எனக்கு ஒரு தயிர் சாதம் போடுங்க, எனக்கு ஒரு தயிர் சாதம் போடுங்க. யோ, BMW வச்சுருக்க நாய் எதுக்கே அவன் தயிர் சாதம் கேட்குறா? பய இல்லைங்க, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, தயிர் சாதம் போடுங்க, ஒரே ஒரு சப்பாத்தி கொடுங்க. நிற்கிறானா இல்லையா? திடீர்னு பாம்பு போட்டான், திடீர்னு பூகம்பம் வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பூகம்பம் வந்து உக்ரைனில் தரமட்டமாயிடுச்சு, நகரமே இல்லை. சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நேற்று நைட்டு மிகப்பெரிய பணக்காரன், புத்தியாய் பிழைத்தவன், நேற்று நைட்டு வந்து புத்தி பயங்கர ஞானசாலி,
500 கோடி ரூபா சொத்து இருக்குது. இன்றைக்கி ஒரு சல்லி பைசா இல்லை, ரொட்டி வாங்குற காசு இல்லை, கடையும் இல்லை. இதான் உலகத்தின் ஞானமா? வயநாட்டில் எல்லாம் இடிஞ்சு போச்சு. என்னாச்சு? நைட்டு 11 மணி வரைக்கும் நாய் கத்திடலாம், நாய் அறுத்துட்டு ஓடி போயிடுச்சு. கலாம்னான்னு கலக்கிது. அவன் எதுக்கு அறுத்துட்டு போனா? அறுத்துட்டு ஓடியே போயிட்டு அந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடூரம் நடக்குது. இதுதான் உலகத்தின் ஞானம். நீங்கள் பணத்தை சம்பாதியுங்கள், உங்களுக்கான சௌகரியத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், உயர்ந்த படிப்பை படித்து காசு சம்பாதிங்க. இன்றைக்கி டாக்டர் ஆகணும் வெறி கொண்டு தற்கொலை பண்ணிக்கிற காரணம் என்ன? பணம் சம்பாதிக்கணும், உலகத்திலே மேட்டுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு? புண்ணத்துக்கும் புண்ணியம் இல்லாமல் போயிட்டு. இதுதான் உலகத்தின் ஞானம். There is no need to get the counterfeit wisdom of the world. இந்த உலகத்தின் போலியான ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் எந்த விதமான அவசியமும் இல்லை. The wisdom, அந்த wisdom எப்படின்னா, that caters to the flesh, அது மாம்சத்திற்கு தான் உதவி பண்ணிக்கிறது. நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், பல 10,000 ரூபாய்க்கு புடவை ஜிகின்னு போட்டுக்கலாம், மூஞ்சியில் பவுடர் போட்டுக்கலாம், அதை போட்டுக்கலாம், இதை போட்டுக்கலாம், மேக்கப் போட்டுக்கலாம், காரில் போகலாம், பந்தாவாக போகலாம், வரலாம். சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும். And accomplishes the work of devil. Get your wisdom from God. உங்களுக்கு தேவையான ஞானத்தை நீங்கள் தேவனிடத்தில் பெறுங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ அப்படின்னு பவுல் சொல்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு ஞானம். அதுக்கு என்ன சொல்கிறாரு? நீதிமொழிகளில் 2ஆம் அதிகாரம் 6-7. The Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding. கர்த்தரே ஞானத்தை கொடுக்கிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும். இன்னொன்று என்ன இருக்குது? புரிந்து கொள்ளுதல்னா என்ன போட்டிருக்காங்க அதில்? அண்டர்ஸ்டாண்டிங். He stores up sound wisdom for the upright. 2:6-7. கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக நடக்கிறவர்களுக்காக ஞானத்தை குவித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஞானத்தை அறிவும் புத்தியும் வரும். அது என்ன போட்டிருக்கிறதுல? வைத்து வைத்திருக்கிறார், குவித்து வைத்திருக்கிறாராம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை விசுவாசித்து அவர் பேரில் பற்றுதலாக இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். சுற்றி 2 ஷீல்டு வச்சிருக்கிறார். எவன் அடிக்க வந்தாலும் டங் டங் டங்குன்னு அந்த இரும்பு கேடகத்தில் தான் போய் மோதும். முன்னாடி பித்தாளை வெண்கல கேடகம் வச்சுருப்பாங்க. அங்கே அம்பு வச்சு ஐயும்போது என்ன ஆகும்? டங் டங் டங்குன்னு அதிலே அடிக்கும், நம்மளை ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி நமக்கு வரும் ஆபத்துக்களை எல்லாம் அவர் நம்ம தடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் ஆண்டவர் இடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரை விசுவாசித்து கேளுங்கள். டிட்டர்மைன் டு கீப் இன் டச் வித் கிரைஸ்ட் ஹூ இஸ் யுவர் விஸ்டம். இன்றைக்கி ஆக்ஷன் அசைன்மெண்ட் என்னென்னா, உங்களுடைய ஞானமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே தொடர்ச்சியாக அவரோடு தொடர்பு கொண்டே இருங்கள். Determined to keep in touch with Christ, who is your wisdom. If you lack wisdom in any situation today, ask of God. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்திலே அறிவில்லை என்று தோன்றினால் நீங்கள் தேவனிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, நான் முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேனே, நான் என்ன செய்யணும்? இந்த விஷயத்தை எப்படி செய்கிறதுனே எனக்கு தெரியலையே, நான் என்ன செய்யணும்? எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு முடியல, நான் என்ன செய்யணும்? கேளுங்க ஆண்டவரிடத்தில். நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய சிந்தனையும் அதுதான். இதான் இன்றைய சிந்தனை.